8th ஸ்டாண்டர்ட் லெசனில் இருக்க நோட்ஸை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த லெசனோட நோட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த முக்கியமான பாக்ஸை மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த லெசன் வந்து ஃபுல்லாகவே முடிச்சு. அதுக்கடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். இந்த அட்டவணை வந்து பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா வந்து தாவரங்களில் வந்து உண்டாகிற நோய் நுண்ணுயிரினங்களால் உண்டாகிற நோயை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன நோய்கள் எதனால் ஏற்படுது, அதுக்கு வந்து என்ன பாக்டீரியா காரணமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிட்ரஸ் கேன்கர் நோய். இது வந்து எந்த நுண்ணுயிரினால் அப்படின்னா வந்து சாந்தோமோனஸ் ஆக்சனோஃபோரிஸ் பாக்டீரியா. இந்த பாக்டீரியானால தான் வந்து இந்த நோய் வந்து ஏற்படுது. தாவரத்தில் இந்த நோய் ஏற்படுது. இது எதன் மூலமாக பரவும் அப்படின்னா வந்து காற்று மற்றும் நீர், இதன் மூலியமாக தான் வந்து பரவுது. இதோட அறிகுறி என்ன அப்படின்னா வந்து இலைகள், தண்டுகள் இந்த இதில் வந்து சிதைவு ஏற்படுறதா வந்து இதோட அறிகுறி. இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னா வந்து தாமிரத்தை அடிப்படை பொருளாக கொண்ட பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்தி வந்து இதை தயாரிக்கலாம். தாமிரத்தை அடிப்படையாக கொண்ட பொருளை பயன்படுத்தி இந்த தாவர நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு ஃப்ளைட் நோய். இது எந்த நுண்ணுயிரினால் அப்படின்னா வந்து பைட்டோகொய்ட்டோரா இன்ஃபெஸ்டஸ் அந்த பூஞ்சையினால தான் வந்து இந்த நோய் வந்து ஏற்படுது. பரவும் முறை வந்து காற்று மூலமாக தான் வந்து பரவுது. இதோட அறிகுறி என்ன அப்படின்னா வந்து பழுப்பு நிற புண்கள், கொப்பளங்கள் வந்து காணப்படுகிறது. உருளைக்கிழங்கு வந்து இந்த பழுப்பு நிறத்தில் புண் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இந்த நோய் வந்து ஏற்படும். அதை சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் வந்து ஏற்படும். இதை வந்து பூஞ்சை கொள்களை பயன்படுத்துவதன் மூலமாக வந்து தடுக்கலாம். அடுத்து வந்து விலங்குகளில் உண்டாகிற நோயை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆந்த்ராக்ஸ். இது வந்து கால்நடைகளில் ஏற்படுகிற ஒரு வியாதி. இதுக்கு என்ன நுண்ணுயிரி அப்படின்னா வந்து பாசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலயமா தான் வந்து இந்த நோய் வந்து பரவுது. இது எப்படி வந்து பரவுது அப்படின்னா வந்து அசுத்தமான மண், சுத்தமில்லாத மண் அல்லது உணவு மூலயமா வந்து கால்நடைகள் வந்து சாப்பிட்றப்ப இது வந்து உருவாகுது. இந்த நோய் வந்து உருவாகுது. இதோட அறிகுறி என்ன அப்படின்னா வந்து மூச்சு விடுவதில் சிரமம், சுய நினைவின்மை, பசியை வந்து எடுக்காது. இதுக்கு வந்து ஆந்த்ராசிஸ் தடுப்பூசியை பயன்படுத்தி தான் வந்து இந்த நோயை வந்து தடுக்க முடியும். அடுத்து வந்து வாய் மற்றும் கால் குழம்பு நோய். இதுவும் வந்து கால்நடைகள் அதாவது விலங்குகளில் ஏற்படுகிற ஒரு நோய். எந்த நுண்ணுயிரி அப்படின்னா வந்து ஆப்தோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரினால். இது வந்து காற்று மற்றும் விலங்கு காரணிகளில் வந்து ஏற்படுது. இதுக்கு என்ன அப்படின்னா வந்து காய்ச்சல், வாய் கொப்பளங்கள், பால் உற்பத்தி குறைதல், இதெல்லாம் வந்து இதோட அறிகுறிகள். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து FMD தடுப்பூசி. இதுக்கும் வந்து தடுப்பூசி போடுவதன் மூலமாக வந்து இந்த நோயை வந்து தடுக்கலாம். எடை இழப்பு, பால் உற்பத்தி குறைதல், இதெல்லாம் வந்து இதோட அறிகுறிகள். தாவரங்கள், விலங்குகள் வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து மனிதர்களுக்கு வந்து என்னென்ன நோய்கள் வந்து நுண்ணுயிர்களால் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காசநோய் வந்து டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூபர்குலோசிஸ் இது எந்த நுண்ணுயிரினால் அப்படின்னா வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால தான் வந்து இந்த நோய் வந்து உருவாகுது. இது வந்து காற்றின் மூலயமாவும் சளி இருக்கு இல்லையா, அந்த இது மூலயமா தான் வந்து இந்த நோய் வந்து உருவாகுது. இதுக்கு வந்து தொடர்ச்சியான இருமல், ரத்தத்துடன் கூடிய சளி வாய்க்குள்ள வந்து துப்பும்போது ரத்தத்தோடு வந்து இருக்கும். எடை இழப்பு, மூச்சு திணறல், இதெல்லாம் வந்து இதோட அறிகுறிகள். இதுக்கும் வந்து தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் வந்து நம்ம தடுக்க முடியும். பிசிஜி தடுப்பூசி வந்து போடுவாங்க. அடுத்து வந்து காலரா நோய் வந்து எதன் மூலம் ஏற்படுது அப்படின்னா வந்து விப்ரியோ காலரா. இது வந்து ஈக்கள், அசுத்தமான உணவு, தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிறனால இந்த நோய் வந்து உருவாகுது. இதோட அறிகுறி என்ன அப்படின்னா வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி, விரைவான நீர் இழப்பு. இதுக்கும் வந்து தடுப்பூசி, கலராவுக்கு எதிரான தடுப்பூசி போட்டால் தான் வந்து இதை வந்து தடுக்க முடியும். அடுத்து வந்து சாதாரண சளி. இது வந்து எந்த வைரஸ் அப்படின்னா வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மூலியமாக தான் வந்து உருவாகுது. இதை ஃபுல்லாகவே நீங்கள் படிக்க தேவையில்லை. இந்த என்ன நோய் என்ன பாக்டீரியானால் வந்து உண்டாகுது இதை மட்டும் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து ஈஸியாக அதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்து மற்றதை வந்து எழுதிடலாம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அதாவது சாதாரண சளி வந்து காற்றின் மூலியமாக தான் வந்து பரவுது.
இது வந்து சாதாரணமாக நமக்கு தெரியல. சளி உழுவுதல், தும்முதல். அடுத்து வந்து நோயாளியை தனிமைப்படுத்தினா தான் வந்து இதை வந்து தடுக்க முடியும். அடுத்து வந்து ரேபிஸ் நோய். இது வந்து ராப்டோவிரிடி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து நாய் கடிச்சாலும் வந்து ரேபிஸ் நோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து விலங்குகள் கடிப்பதனால் வந்து ஏற்படும். இதுக்கு வந்து காய்ச்சல், மாயத்தோற்றம், பக்கவாதம், உணவை விழுங்க இயலாமல் சாப்பிட முடியாமல் இருக்கிறதெல்லாம் வந்து இதோட அறிகுறிகள். அடுத்து வந்து அமீபிக் சீதபேதி. இது வந்து எண்டமீபா ஹிஸ்டாலைட்டிகா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரினால் வந்து ஏற்படுது. இது என்ன அப்படின்னா வந்து உணவு, நீர் மற்றும் ஈக்கள் இதன் மூலியமாக தான் வந்து இது பரவுது. என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா வந்து கடுமையான வயிற்றுப்போக்கு, இரத்தத்துடன் கூடிய மலம். இதை வந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும். மெட்ரோனீடியா சோல் எனும் எதிர்உயிரி கொல்லிகளை பயன்படுத்துதல். அடுத்து வந்து மலேரியா நோய். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய நோய் வந்து மலேரியா நோய். இது வந்து பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு நோயினால் வந்து ஏற்படுது. பெண் அனோபிலஸ் கொசு இதன் மூலயமா தான் வந்து இந்த நோய் வந்து பரவுது. கொசு மூலயமா பரவக்கூடிய நோய் தான் வந்து மலேரியா. இதுக்கு வந்து எப்படி இருக்கும் அறிகுறி அப்படின்னா வந்து குமட்டல், வாந்தி, கடும் காய்ச்சல். இதை வந்து எதன் மூலயமா தடுக்கலாம் அப்படின்னா வந்து தடுப்பூசி தான். குயினின், குளோரோகுயின் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறது மூலியம். லெசன் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்தரலாம். சரியான விடை தேர்ந்தெடுப்பா. ஃபஸ்ட்டு பார்த்தரலாம். நுண்ணுயிர்கள் டேஸில் அளவிடப்படுகின்றன. எதில் அப்படின்னா வந்து மைக்ரானில் தான் வந்து மைக்ரான் தான் அதோட அளவு. நுண்ணுயிர்களோட அளவு பார்த்தோம் இல்லையா. அடுத்து வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்றவர்களின் பண்புகளை பெற்றவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகள் வந்து ரெண்டுக்குமே எது இருந்துச்சு அப்படின்னா வந்து வைரஸ். ரெண்டு பண்புகளுமே வந்து வைரஸ்க்கு வந்து பார்த்தோம் இல்லையா. ரெண்டு பண்புகளுமே உள்ளது வந்து வைரஸ் தான். அடுத்து வந்து டேஸ் ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி. பாக்டீரியா ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரின்னு வந்து ஃபஸ்ட்டு பாக்டீரியாவோட அது பார்க்குறப்ப வந்து பார்த்தோம் இல்லையா. பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரியாகும். அடுத்து வந்து பாக்டீரியாவின் வடிவங்கள் எத்தனை வகை பார்த்தோம்? 4 பிரிவுகள் வந்து பார்த்தோம். 4 தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என்ன அழைக்கப்படுகிறது? சாதாரண சளின்னா அது இன்ஃப்ளூயன்ஸா தான் கரெக்ட். அடுத்து வந்து கோடிடைடம். டேஸ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பென்சிலியம். பென்சிலியம் வந்து எந்த பூஞ்சையிலேருந்து தயாரிக்கப்படுகிறது? பென்சிலியம் கிரைசோஜீனம்ங்கிற பூஞ்சையிலேருந்து தான் வந்து அது வந்து தயாரிக்கப்படுது. அடுத்து வந்து டேஸ் என்பதை நோய் தொற்றுடைய ஒரு புரத துகள்களாகும். விரியான் பார்த்தோம் இல்லையா. பிரியான்கிறது தான் வந்து நோய் தொற்றுடைய ஒரு புரத துகள்கள். இதுக்கு செல்லுக்கு வெளியே காணப்படுவது வைரஸ். என்ன வைரஸ் அப்படின்னா வந்து விரியான். செல்லுக்கு வெளியே காணப்படுவது வந்து விரியான்கள் தான். அடுத்து வந்து நுண்ணுயிர்களை வந்து எதில் நுண்ணோக்கினால் மட்டும்தான் வந்து காண முடியும். அடுத்து வந்து ஒரு முனையில் கசையிலைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் ஒரு முனை கசையிலை அல்லது ஒற்றை கசையிலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வந்து சரியாக தவறா. நோய் உண்டாக்கும் நுண்ணுயிர்கள் நோய் கிருமிகள். இது வந்து கரெக்டு. அடுத்து வந்து பெண் அனோபிலஸ் கொசுக்கள் டெங்கு வைரஸ் கிருமிகளை பரப்புகின்றன. பெண் அனோபிலஸ் வந்து மலேரியாவை தான் வந்து பரப்பும். அடுத்து வந்து சின்னமே ஒரு தொற்று நோயாகும். இது வந்து கரெக்டு. சின்னமே வந்து ஒரு தொற்று நோய் தான். அடுத்து வந்து சிட்ரஸ் கேன்கர் பூச்சிகளால் பரவுகிறது. பூச்சிகளால் வந்து இது பரவாது. தவறு. அடுத்து வந்து ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்யும். இதுவும் வந்து கரெக்டு. ஈஸ்ட்டு வந்து ஆல்கஹாலை தான் வந்து உற்பத்தி செய்யுது. இது பொறுத்துக்க நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா எது அப்படின்னா வந்து ரைசோபியம். காச நோய்ங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா. அடுத்து வந்து குரு பார்த்தோம் இல்லையா. குரு வந்து என்னது அப்படின்றது பிரியான் ஏற்படுத்துகிற ஒரு நோய் தான் வந்து பிரியான் குருங்கிறது. அடுத்து வந்து ப்ரோயோபயாட்டிக்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா வந்து லாக்டோபாசிலஸ் அசிடோபிலஸ் பாக்டீரியானால் வர ஒரு இது. அடுத்து வந்து எட்வர்ட் ஜென்னர் வந்து எதை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா வந்து தடுப்பூசி வந்து முதல்ல கண்டுபிடிச்சவர் வந்து அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கார்.